பிசிக்ஸ்ல 2017 ஆண்டு பிசிக்ஸ்ல 2017 ஆண்டிலிருந்து புதிய பாடத்திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட பகுதி தான் என்ன? துணிக்கை பகுதியவியல். துணிக்கை பகுதியவியல் பார்ட்டிகல் பிசிக்ஸ் என்று சொல்லலாம். 2017 ஆண்டுல இருந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற புது சிலபஸ்ல வந்து இந்த புதிய பகுதி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இது வந்து நாங்க படிக்கிற சடமும் கதிர்ப்பும் என்ற பாடத்தை கீழே வருது. சடமும் கதிர்ப்பும் இந்த பாடத்தை கீழே வருவது. இதுல வந்து 2019 ஆண்டு நடந்த எக்ஸாம்ல முதலாக கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. அதே போல 2020 ஆண்டும் கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. அப்ப இது இனி வரும் வருடங்கள்லயும் இதுல வந்து கேள்வி வரலாம் என்று எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க இந்த துணிக்கை பகுதியவியலோட வரலாறு சம்பந்தமா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். துணிக்கை பகுதியவியலை படிக்கணும்னா அது ஏன் அப்படி ஒரு விஷயம் நாங்க படிக்க போறோம்ன்றத கொஞ்சம் விளங்கி கொண்டோம்னா அந்த பாடத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றது ஈஸியாக இருக்கும். இப்ப பொதுவா வந்து இந்த துணிக்கை பகுதியவியல் என்ற பகுதி வந்து ரெண்டு கேள்விக்கு விடை காண முற்பட்டதன் விளைவாகத்தான் இந்த துணிக்கை பகுதியவியல் என்ற ஒரு பகுதி வந்து பிசிக்ஸுக்குள்ள வந்துச்சு. இப்ப உலகம் ஆக்கப்பட்டுள்ள அடிப்படை துணிக்கைகள் எது? உலகம் வந்து எந்த அடிப்படை துணிக்கையால ஆக்கப்பட்டிருக்குது? இது முதலாவது கேள்வி. உலகம் ஆக்கப்பட்டுள்ள அடிப்படை துணிக்கை எது? வாட் இஸ் த வேர்ல்ட் மேட் ஆஃப்? அது மாதிரி அப்படி இருக்கிற அடிப்படை துணிக்கைகளை ஒன்றுடன் ஒன்று சேர்த்து வச்சிக்கிற விசை அல்லது அவற்றை வந்து எது வந்து சேர்த்து வச்சுக்குது? இந்த ரெண்டு விசைக்கும் இந்த ரெண்டு கேள்விக்கும் விடை காண்றதுதான் இந்த பாடத்தோட நோக்கம். இந்த ரெண்டு கேள்விக்குரிய விடைய கடைசியா இந்த பாடம் முடியக்குள்ள இந்த ரெண்டு கேள்விக்கு உரிய விடைய நீங்க காணக்கூடியதா இருக்கும், சொல்லக்கூடியதா இருக்கும். உலகம் வந்து எந்த அடிப்படை துணிக்கையால ஆக்கப்பட்டது? அடுத்தது அந்த அடிப்படை துணிக்கைகளை ஒன்றுடன் ஒன்று இணைத்து வைத்திருக்கும் காரணி என்ன? இப்ப உங்களுக்கு தெரியும், சும்மா சிம்பிளா சொல்றேன்டா, உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் ஒரு வகையில வகைப்படுத்தலாம். எப்படி? சடம், அடுத்தது சக்தி என்று வகைப்படுத்தலாம். உலகத்தில் உள்ள எந்த பொருளை இருந்தாலும் என்னவா இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லாத்தையும் ஒன்று சடம் என்றும் அடுத்தது சக்தி என்றும் வகைப்படுத்தலாம். நீங்க எதை எடுத்தாலும் ஒன்று சடமாக இருக்கும் அல்லது சக்தியாக இருக்கும். இது ஒரு வகைப்படுத்தல். சடத்துக்குள்ள என்ன வரும்? சடம் வந்து மூணு நிலைமைகள்ல காணப்படலாம். ஆனா இதுக்கு மேலதிகமாகவும் இப்ப இருக்குதுன்னு சொல்லப்படுவது. அதை பத்தி நாங்க இப்ப கவலைப்பட தேவையில்ல. சடம் வந்து என்ன? திண்மம், திரவம், வாயு என்ற நிலைகள்ல காணப்படலாம். சக்தி உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சக்தி வந்து இந்த மூணு கேட்டகரிக்களையும் அடங்காத பகுதி வந்து என்ன வாய்க்கும்? சக்தியாக இருக்கும். ரைட். அப்ப இவங்க வந்து அடிப்படை துணிக்கைகளா? இந்த மனிதன் வந்து என்ன செஞ்சா, பொதுவா வந்து மனிதன் குணம் வந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி, ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதை பத்தி கேள்வி கேட்கிறது தான் மனிதன் குணம். இப்ப சின்ன பிள்ளையில இருந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அப்படித்தான். இப்ப ஒரு பொருள் ஒன்று இருக்குதுன்னா அந்த பொருள் என்ன, அந்த பொருள் வந்து எப்படி ஆக்கப்பட்டிருக்குது, அப்படி அந்த பொருள் வந்து எப்படி ஆக்கப்பட்டிருக்குது, யார் உருவாக்குனது, அப்படி கேள்விகள் வந்து மனிதன் கேட்டுட்டே இருக்கிறான் முந்தைய காலத்துல இருந்து. அப்படி கேள்வி கேட்டதன் விளைவாகத்தான் என்ன இந்த துணிக்கை பகுதியவியல் என்ற பகுதி வந்திக்குது. அப்ப இந்த உலகம் அல்லது இந்த பிரபஞ்சம் ஆக்கப்பட்ட அடிப்படை துணிக்கை என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு? அடிப்படை துணிக்கை என்றா அதுக்கு மேல ஒரு துணிக்கை இல்லை. இப்ப நீங்க உதாரணத்துக்கு இந்த ஐஸ் கட்டியே எடுத்தீங்கன்னா அதை பிரிச்சுன்னு போனீங்கன்னா என்ன வரும்? ஐஸ் கட்டி அல்லது ஒரு திரவம், நீரை எடுப்போம். இந்த நீரை நீங்க இன்னும் பிரிச்சீங்கன்னா என்ன வரும்? H2O மூலக்கூறு வருது. ஆகவே நீர் வந்து அடிப்படை துணிக்கை இல்லை அப்படின்னு மனிதன் முடிவுக்கு வந்தான். H2O மூலக்கூறை இன்னும் பிரிக்கலுமா? ஏன் பிரிக்கலும்? இங்க வந்து ரெண்டு ஹைட்ரஜன் அணுவும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் இருக்குது. ஆகவே மூலக்கூறு அடிப்படை துணிக்கை இல்லை, அணு வந்து அடிப்படை துணிக்கை என்று நம்பினான். ஆனா அணுவையும் இன்னும் பிரிக்க இயலுமான்னு மனுஷன் யோசிச்சான். அது அவங்களுக்கு தெரியும், அணுவுக்குள்ள வந்து என்ன இருக்குது? இலத்திரன் இருக்குது. அத மாதிரி அணுவோட கரு இருக்குது. இப்ப மனிதன் வந்து அணுவோட கருவை கண்டுபிடிச்சோன்னு
நிப்பாட்டல்ல. அணுவோட கருவே வந்து எவ்வளவு சைஸ்ல இருக்குது? 10⁻15 மீட்டர் அளவுல இருக்குது. ஆனா கருவை கண்டுபிடிச்சோனையும் என்ன செய்யல? நிப்பாட்டல்ல. இந்த கருவையும் இன்னும் பிரிக்க இயலுமான்னு யோசிச்சா புரோட்டான் நியூட்ரானை கண்டுபிடிச்சார். அதோடையும் இவங்களோட ஆராய்ச்சி நிக்கல. இன்னும் ஆராய்ந்ததன் விளைவாக இன்னும் துணிக்கைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அவை வந்து என்ன? குவார்க்ஸ் என்ற துணிக்கைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதே மாதிரி இலத்திரன்கள் வந்து என்ன? இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதுல அடிப்படை துணிக்கைகள் வந்து அவங்க கண்டுபிடிச்சிக்கிறது வந்து என்ன? குவார்க்ஸும் லெப்டான்ஸ். இவை வந்து அடிப்படை துணிக்கைகள் கண்டுபிடிச்சிக்கிறான். இதை பத்தி இப்போதைக்கு நாம் பார்க்க தேவையில்லை. இதுக்கு பிறகு நாங்க இதை பார்க்க போறோம். அப்ப அடிப்படை துணிக்கைகள் என்ன? ஃபர்ஸ்ட் அதுதான் என்ன? இந்த உலகத்தை ஆக்குற மிகச்சிறிய அலகு. அதுக்கு மேலதிகமா ஏதாச்சும் ஒன்று இருக்குதான்னு, அதை விட சின்னதா ஏதாச்சும் ஒன்று இருக்குதான்னு கேட்டா இல்ல. அப்ப முதலாவது முந்தி வந்து மனிதன் நம்புனா எப்படி? அணு வந்து அடிப்படை துணிக்கைன்னு நம்பினான். ஆனா எலக்ட்ரானையும் புரோட்டான் நியூட்ரான் எல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு அந்த விஷயம் பொய் என்று ஆயிட்டு. அதுக்கு பிறகு என்ன? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதெல்லாம் வந்து என்ன? அடிப்படை துணிக்கை நம்பப்பட்டது. ஆனா இதையும் விட இன்னும் துணிக்கைகள் இதையும் இன்னும் பிரிக்கலாம்ன்றத கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த புரோட்டனும் நியூட்ரனும் அடிப்படை துணிக்கைகள் இல்லை என்று மனிதன் முடிவுக்கு வந்திருக்கான். எலக்ட்ரான் வந்து அடிப்படை துணிக்கை தான். இல்லைங்களா? எலக்ட்ரானை இதுக்கு மேல பிரிக்க இதுவரைக்கும் இன்னும் பிரிக்க இயலுமான்னு கண்டுபிடிக்கல. எலக்ட்ரானை இதுவரைக்கும் பிரிக்க இயலாது. இதுவரைக்கும் கண்டுபிடிப்புகள் அடிப்படையில எலக்ட்ரானை மேலும் பிரிக்க முடியாது. ஆனா புரோட்டனையும் நியூட்ரனும் என்ன செய்யலாம்? மேலும் பிரிக்கலாம். ஆகவே புரோட்டனும் நியூட்ரனும் அடிப்படை துணிக்கைகள் அல்ல. அப்ப இந்த உலகத்துல உள்ள அடிப்படை துணிக்கைகள் என்னன்றது கேள்விக்கு முதலாவது விடையளிக்க போறோம். அதே பிறகு அந்த அடிப்படை துணிக்கைகளை எது ஒன்றுடன் ஒன்று இணைத்து வச்சுக்கிறது என்று பார்க்க போறோம்.